இப்போ ரீசெண்டா நம்ம மார்க்கெட்ல 2 அப்டேட் போயிட்டு இருக்கு. ஒன்னு வந்து சொல்லுங்க என்ன போயிட்டு இருக்கு சொல்லுங்க என்எஸ்சில. மார்ஜின் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஓகே, மத்தவங்க பையிங் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்றாங்க சார். ஓகே, ஏபிள் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்குங்களா? சார் இது ஒன்று ஓடுது. ஆனா இந்த பட்ஜெட்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரி போகுது. ஆமா, பட்ஜெட் ஈவென்ட், ரயில்வே ஸ்டாக்ஸ் அந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு. ஆமா ஈவென்ட் வந்து நம்ம பட்ஜெட் வருது ஈவென்ட். ஓகேங்களா? ஸோ ஈவென்ட் வந்து பட்ஜெட் வந்துருது. இப்போ வந்து அவங்க என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர போறாங்கன்னு போது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ கரண்டா 5 lakh பிளஸ் இருக்கிற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த F&O ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ 5 lakhs இருக்குது, அதை கொண்டு 20 lakhs. ஆமா ஆமா, இதை வந்து இதை பண்றாங்கன்னா இப்போ 20 lakhs பிளஸ்ஸா கொண்டு வராங்க, இந்த ஸ்லாபை கொண்டு வராங்க. ஸோ தட் மீன் இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ நிஃப்டி வந்து 24,500 வச்சுக்கோங்களேன். ஸோ ரவுண்டா 25,000 வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அப்போ 5 lakhல எத்தனை 25 இருக்கு? 20 கரெக்டுங்களா? நியரா வருதுங்களா? ஓகே. ஸோ இப்போ கரண்டா நம்மளோட லாட் சைஸ் என்ன? 25 இன்டூ 20 ஈக்குவல் டு 5 lakh. புரியுதுங்களா? 25,000 இன்டூ 20 டைம்ஸ் ஈக்குவல் டு 5 lakh வருதுங்களா? இப்போ அதனால தான் நம்ம லாட் சைஸ் என்ன இருக்கு? நியரா 20 இருக்கு. ஏன்னா அவங்க சீலிங் வந்து 5 lakhனு வச்சிருக்காங்க. அதனால 25 தான் நம்மளோட லாட் சைஸா இருக்கு நிஃப்டி. கரெக்டுங்களா? இப்போ இதை 20 lakhஸா மாத்த போறாங்க அப்படின்னா, அப்போ நம்மளோட கரண்ட் பிரைஸ் வந்து 25,000 அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மடங்கு அது மாறுது? 4 மடங்கா மாறுது. அப்போ 4 அப்போ மினிமம் நமக்கு என்ன இருக்கும்? குவான்டிட்டி 100 மாறும். இதுதான் ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரெக்வஸ்டா வைக்கிறாங்க. இதே மாதிரி எல்லா F&O ஸ்டாக்ஸ் ஆகட்டும், இண்டெக்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஆமா ஆமா, இது வந்து ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். இப்போ 50,000 பேங்க் நிஃப்டிக்கு 50,000னா உங்களுக்கு என்ன ஆகுது? மினிமம் குவான்டிட்டி 50 வரும். இது என்னது? அவங்க அந்த ஸ்லாபை வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா மார்ஜின். இப்போ இந்த மார்ஜின் வந்து இப்போ கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்டை நீங்க இப்போ செல் பண்றீங்க வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். இப்போ ஆகஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் செல் பண்ணும்போது இப்போ அப்ராக்சிமேட்டா உங்ககிட்ட வந்து 1 lakh மார்ஜின் வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ இதே வந்து கரெக்டா ஆகஸ்ட் 15th மேல உங்களுக்கு இதே கான்ட்ராக்ட் நீங்க ஹோல்டு பண்ணும்போது உங்களோட மார்ஜின் வேல்யூ என்னவா இருக்குன்னா மேபி 1.25 lakh அப்படின்னு ஒரு 10% இல்லை 20% உங்க மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு 10 lakh கேபிட்டல் வச்சிருக்காரு வச்சுக்கோங்க. அவர் இப்போ என்ன பண்ணிருக்காரு? 10 லாட்டை வந்து பண்ணிருக்காரு அப்படின்னா, அப்போ அந்த எக்ஸ்பைரி கிட்ட போகும்போது அவங்களுக்கு வந்து கால் வரும், உங்க மார்ஜின் பத்தல, இன்னொரு 2 lakhs டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது என்ன சேலஞ்சஸ்ன்னு சொல்லி செல்லர்ஸ்க்கு இது ஒரு சேலஞ்ச் வரும். அப்போ மார்ஜின் வேல்யூ என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பைரி கிட்ட போக போக என்ன ஆகுதுன்னா மார்ஜினை இன்க்ரீஸ் பண்றாங்க. இது ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு, இது ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. இந்த 2 அமெண்ட்மெண்ட் இருக்கு. இது இல்லாம இன்னொரு அமெண்ட்மெண்ட் என்ன? ஹேர் கட். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டாக்ஸை பை பண்றோம். ஸ்டாக்ஸை பை பண்ணிட்டு அதை என்ன பண்றோம்? பிளெட்ஜ் பண்ணிடுறோம். பிளெட்ஜ் பண்ணி அந்த பிளெட்ஜ் பண்ணி வரக்கூடிய அந்த மார்ஜின்ல நம்ம என்ன பண்றோம்? ட்ரேட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டாக்ஸ்க்கு வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில புரோக்கர்லாம் வந்து 100% பிளெட்ஜ் எல்லாம் கூட கொடுக்குறாங்க. நீங்க இங்க வந்து ஒரு 10 lakh ஸ்டாக் பை பண்ணிருக்கீங்கன்னா இங்க 10 lakh அப்படியே உங்களுக்கு மார்ஜினாவே கொடுத்துருவாங்க, நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த ரெகுலைஸ் பண்றாங்க. இந்த லிஸ்டட் ஸ்டாக்ஸ்க்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் நீங்க வந்து பிளெட்ஜுக்கு அலோவ் பண்ணும் அப்படின்னும் போது இந்த இடத்துல நான் உங்களுக்கு திரும்பவும் அவங்களோட மார்ஜின் மணி ரெடியூஸ் ஆகும். இது ஒரு அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. இந்த 3 அமெண்ட்மெண்ட்டுமே வந்து மிகப்பெரிய அமெண்ட்மெண்ட் ட்ரேடர் சைடு. புரோக்கர் சைட்ல என்ன ஆகும் அப்படின்னா இன்னொரு பாயிண்ட், அவங்களுக்கு வந்து ஜீரோ புரோக்கரேஜ்லாம் இப்போ கொடுக்குறாங்கல்ல, இப்போ இனிமேல் ஜீரோ புரோக்கரேஜ் பண்ண முடியாது. இப்போ அவங்களுக்கு எப்படின்னா என்எஸ்சிக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு லெவி சார்ஜஸ் வந்து கொடுப்பாங்க. என்எஸ்சி என்ன பண்ணுவாங்க? புரோக்கருக்கு வந்து ஒரு லெவி சார்ஜஸ் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ஸ்லாப் இருக்கும். 3000 கோடிக்கு மேல டேர்ன் ஓவர் பண்ணா இத்தனை பர்சன்டேஜ், 2000 கோடிக்கு மேல டேர்ன் ஓவர் பண்ணா இப்படி இருந்தாலும் இதெல்லாம் அவங்க இப்போ எடுத்துட்டு பிளாட்டா கொடுக்க போறாங்க. என்எஸ்சி என்ன பண்றாங்க? பிளாட் பண்றாங்க. அப்போ பிளாட் பண்ணும்போது புரோக்கருக்கு உண்டான இன்கம் என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். அப்போ அந்த 0% புரோக்கரேஜ் கொடுக்குறவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க புரோக்கரேஜ் சார்ஜஸை போட ஆரம்பிச்சிடும்.
அப்ப இது வந்து அங்க அமெண்ட்மெண்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த 4 முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து இஸ் இன் ப்ராசஸ். மேபி எஃபெக்டிவ் அது இன்னும் ஃபைனல் பண்ணிட்டு எஃபெக்டிவ் வந்து மேபி அக்டோபர் மந்த் கிட்ட வரலாம். அப்போ இதுல நமக்கு என்ன மாதிரிலாம் சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு யோசிச்சா, நம்ம ட்ரேடர்ஸ்க்கு எப்படிலாம் நம்ம நார்மல் நம்ம இப்போ எக்ஸாம்பிள் நம்ம குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ட்ரேடர்ஸா யோசிச்சோம் அப்படின்னா என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு ப்ராக்டிக்கலா நம்ம பார்ப்போம். இப்போ ப்ராக்டிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேலஞ்ச், இந்த ப்ராசஸ் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, முதல்ல உங்களுடைய பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது. பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இந்த பிரீமியம் இன்க்ரீஸ் அவங்க எப்படி பண்ணுவாங்க தெரியாது. லாட் சைஸ் வச்சு பண்ணுவாங்களா இல்ல பிரீமியம்ல வச்சு பண்ணுவாங்களான்னு தெரியாது. ரெண்டுத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகேங்களா? அவ பிரீமியம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், கேபிட்டல் தேவைப்படும். ஸ்மால் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. அகைன் ஒன் மோர் அமெண்ட்மெண்ட் இருக்கு. அந்த அமெண்ட்மெண்ட் என்னன்னா, உங்களுக்கு இப்போ வந்து நிஃப்டி வந்து என்ன பண்றது, எவ்ரி 100 பாயிண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கா? எவ்ரி 50 பாயிண்ட்ஸ்க்கு நிஃப்டி வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து 100 பாயிண்ட்ஸ்க்கு இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன பண்ண போறாங்கன்னா அமெண்ட் பண்ண போறாங்க. மேபி பேங்க் நிஃப்டிக்கு 500 மாத்தலாம். நிஃப்டிக்கு 100 இல்ல 200 மாத்தலாம். அப்போ ஸ்ட்ரைக் பிரைஸ் உங்களுக்கு என்ன ஆகுது, வேரியபிள் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ ஏடிஎம்ல இருந்து இந்த இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஓடிஎம் ஹீரோ டு 0 பை பண்ணுவாங்க. இந்த செகண்ட் ஓடிஎம் இப்போ பாருங்க, உங்களுக்கு ஸ்லாப் இங்க ஸ்ட்ரைக் பிரைஸ் இங்க மூவ் ஆயிடுது. இந்த இடத்துக்கு மூவ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல பிரீமியம் இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப என்ன பண்ணாங்க, இந்த 0 டு ஹீரோ பண்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மாட்டுவாங்க. அவங்களுக்கு என்ன பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிடும். இப்ப இந்த சேலஞ்சஸ்லாம் ட்ரேடர்ஸ்க்கு இருக்கும். முக்கியமா ஆப்ஷன் பையிங் பண்றவங்களுக்கு இருக்கும். முக்கியமா இன்ட்ராடே ஸ்கேல்பிங் பண்றவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். இது வந்து எப்படி ஓவர் கம் பண்ண போறாங்கன்னு தெரியல. நம்ம மக்கள் இதை எவ்வளவு புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் லாங் பீரியட்ல வந்துட்டாங்க இவ்வளவு தூரம். இப்ப ஷார்ட் பீரியட்ல இந்த சேஞ்சஸ்லாம் இவங்களுக்கு எப்படி கொண்டு வருவாங்க, அதுக்கு ட்ரைனர்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க, அதெல்லாம் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இப்போ இது வந்து என்னதுன்னா பையர்ஸ்க்கு சேலஞ்ச் ஆகுது. இப்போ செல்லர்ஸ்க்கு என்ன சேலஞ்ச் ஆகுது, இந்த மார்ஜின் மணி வந்து அவங்களுக்கு சேலஞ்ச் ஆகும். இப்போ மோஸ்ட்லி ஒரு சிலர் என்ன மந்த்லி இன்கம் பிளான், வீக்லி இன்கம் பிளான்லாம் போட்டு அவங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ல என்ன ஆகும்னா அவங்களுக்கு இந்த மணி மேனேஜ்மெண்ட் பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். இந்த மணி மேனேஜ்மெண்ட் பெரிய சேலஞ்சிங்கா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரீசெட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது இந்த இடத்துல செல்லர்ஸ்க்கு உண்டால சேலஞ்சஸா இருக்கும். அதே மாதிரி பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ட்ரேடிங்ல இருக்கவங்களுக்கு இந்த ஹேர் கட் பொசிஷன் வந்து ரெடியூஸ் பண்ணிடும். ஒரு ரிட்டையர்டு பர்சன் இருப்பார், எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிட்டையர்ட் பர்சன் இருக்காரு. அவரோட ரிட்டையர்ட் மணி வந்து 50 lakhs வச்சிருக்காரு. அந்த 50 lakhs என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் எல்லாமே ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இதை அப்படியே பிளெட்ஜ் பண்ணி 100% பிளெட்ஜ் பண்ணி அதே 50 lakhsக்கு அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு மந்த்லி ஸ்ட்ராட்டஜியை டிப்ளாய் பண்ணிட்டு மந்த்லி ஒரு 3% to 5% அவர் வந்து ரெகுலர் இன்கம் மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. என்கிட்ட லேர்ன் பண்ணவர் தான் ஒருத்தர். இப்போ கரண்ட் மென்டார்ஷிப் இல்லை, அவர் எக்ஸிஸ்டிங் எனக்கு பழக்கமானவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காரு. அப்போ அவரோட இன்கம் என்ன இருப்பாருங்க, இந்த இப்போ இந்த 10 lakhsக்கு எவ்வளோ இன்கம் வரும் சொல்லுங்க? 1 lakhக்கு 5,000, 10 lakhக்கு 50,000, ஆல்மோஸ்ட் அவருக்கு இன்கம் வருதுங்களா? இப்போ அவரோட இன்கம்ல என்ன ஆகும், இப்போ ரெடியூஸ் ஆகும். பிகாஸ் இந்த மார்ஜின் மணியை மேனேஜ் பண்றதுக்கு அவர் என்ன பண்ணணும், இங்க டிப்ளாய் கேபிட்டல் அவர் ரெடியூஸ் ஆகும்போது அவர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் எடுக்கிறவங்களுக்கும் சேலஞ்சிங்கா இருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட்ல லாட் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் இன் ப்ராக்ரஸ். இதுக்கெல்லாம் நம்ம ரெடி ஆயிட்டோமா? நம்ம ரெடி ஆகணும். இப்போ நம்ம வந்து ஜூலை மந்த்ல இருக்கோம், ஆகஸ்ட் செப்டம்பர் 2 மாசம் தான் இருக்கு. இப்போ இந்த விஷயத்துக்குலாம் நம்ம என்ன பண்ணணும், நம்மள ப்ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? சொல்லுங்க, உங்க ஐடியா சொல்லுங்க, என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணலான்ட்டு. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, எப்படிலாம் நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எங்க நம்ம ட்ரேடர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண வந்தது எதுக்குங்க, அதுக்கு தானுங்க. இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்சஸ் மார்க்கெட்ல இருக்கும்போது அதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு தானே. ஐடியாஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு, இது எப்படிலாம் மேனேஜ் பண்ணலான்ட்டு? என்ன ஹரி? கேஷ் மார்க்கெட் பேர வேண்டியதான், ஸ்விங் ட்ரேடிங். கரெக்ட், வெரி குட், அப்ளாஸ். ஓகேவா? இன்ட்ராடே ஈக்விட்டி என்னன்னா மார்க்கெட் எப்பயுமே ஒரு அன்சர்டன் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்மளுடைய
ரெகுலேட்டர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், சிம்பிளா முதல்ல கேஷ் மார்க்கெட்ல மூவ் ஆகி அமைதியா என்ன பண்ணோம், ஸ்விங் ட்ரேடுக்கு மூவ் ஆயிடணும். மூவ் ஆகி இத முதல்ல அப்சர்வ் பண்ணோம், என்ன நடக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்ணி அந்த நியூ மெத்தடுக்கு உண்டான ஒர்க் ஃப்ளோவை கிரியேட் பண்ண உட்காந்து கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா தான் வரணும். புரியுதுங்களா? அதுதான் அவங்களும் எதிர்பார்க்கறாங்க. யாரு? சிபியும் என்எஸ்சி அதை எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா நம்மளுக்கு கேஷ்ல வரக்கூடிய வால்யூமை விட எஃப்என்டோல வரக்கூடிய வால்யூம் வந்து மோர் தென் 100 டைம்ஸ் 200 டைம்ஸ் 300 டைம்ஸ்க்கு மேல என்ன இருக்கு, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ஸ்டாக்ஸ்ல அந்த அளவுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகல. மணி இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ மட்டும் போயிட்டே இருக்கே தவிர உங்களுக்கு ஸ்டாக்ல என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகல. எஃப்என்டோலயே ஓடிட்டு இருக்கு. இதை தான் அவங்க என்ன பண்ணாங்க நினைக்கிறாங்க, எல்லாரையும் ஸ்டாக் உள்ள கொண்டு வர பார்க்கறாங்க. ஸ்விங் ட்ரேட் பண்ணுங்க. அப்போ அகைன் அங்கேயே என்ன முக்கியமா நம்ம தேவைப்படுது, நம்ம சார்ட் அனலைஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும்ன்றத நம்ம கிளாரிட்டியோட நம்ம என்ன பண்ண தெரியணும், ஸ்விங் ட்ரேட் பண்ண தெரியணும். சார்ட் பிளஸ் என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ல கிளாரிட்டியா நம்ம இருக்கணும். ஸ்விங் ட்ரேட். ஓகே, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வேற என்ன ஐடியாஸ்? தேங்க்ஸ் ஏபிள். வேற என்ன ஐடியாஸ்? ஹரி, நீங்க என்ன பண்ண போறீங்க? வேற ஏதாவது ஐடியாஸ் யாருக்கு தோணலையா? என்ன ஸ்ரீதர், உங்களுக்கு ஏதாவது ஐடியா வருதா? கோபி, மது? சார் சொன்ன மாதிரி கேஷ் மார்க்கெட் சார் போறது அதெல்லாம் சொல்ல முடியல சார். அதனால ஆ? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது சார். அதனால அந்த பதில் எனக்கு சொல்ல முடியல சார். சரி சரி, ஓகே ஓகே, சொல்லு கோபி. சொன்ன மாதிரி கேஷ் மார்க்கெட் போறது சார். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு கரெக்ட் ஒரு 6 months ஹோல்ட் பண்றது பெஸ்ட். கரெக்ட் கரெக்ட் உள்ள போய் லாஸ் பண்ணிக்கிறதோட. கரெக்ட். ஸோ என்ன சொல்லணும்னா, உங்க கேபிட்டல்ல 50%க்கு மேல டிப்ளாய் பண்ணாதீங்க. எந்த ஒர்க் பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்னுடைய சைட்ல இருந்து கொடுக்குற ஒரே அட்வைஸ் தான், உங்க கேபிட்டல்ல 50%க்கு மேல இன்ட்ராடேலையும் டிப்ளாய் பண்ணாதீங்க, பொசிஷன்லயும் டிப்ளாய் பண்ணாதீங்க, கேஷ் மார்க்கெட்லயும் டிபெண்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? 50% உங்க கையில வச்சுக்கோங்க, லிக்விடிட்டி வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? என்ன வேணாலும் நடக்கும், பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னுடைய அட்வைஸ் இதுதான், மணி மேனேஜ்மெண்ட்டை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டாவது அட்வைஸ், எதெல்லாம் வந்து யூஸ்வலா இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம எதுல போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம்? கரெக்டா? கோல்டு. அந்த மாதிரி என்ன பண்ணும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு 25% என்ன பண்ணோம், நம்ம அதில் ஹோல்ட் பண்ணணும். ஸோ 50% கேபிட்டல் வச்சு மீதி இருக்கக்கூடிய இந்த 25% வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட ரெகுலர் ட்ரேடிங்கை அட் ப்ரெசென்ட்டுக்கு கிரியேட் பண்ணோம். இதெல்லாம் ப்ராப்பராக புரிய வைக்கும். இது வந்து என்னுடைய அட்வைஸ் மணி மேனேஜ்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ல. ஓகேங்களா? நம்ம எப்படிலாம் சார் இப்போ இந்த இதெல்லாம் இந்த மேனிபுலேஷன் இந்த இன்ஜெக்ஷன் ஸ்பைக் எல்லாம் இன்னும் அவாய்ட் ஆகும்ல சார்? நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் ப்ராப்பரா டெக்னிக்கலா இன்னும் பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டா இருக்கும். மென்டார்ஷிப்ல லேர்ன் பண்ணவங்களுக்கு செட்டில் ஆயிடுவீங்க, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜியா தான் நம்ம போறோம். ஸ்ட்ராட்டஜி வித் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட போகும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். கேபிட்டல் மட்டும் கொஞ்சம் கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா போதும் நினைக்கிறேன் போதும், சார். பர்ஃபெக்டா நம்ம இருந்தாலே போதும். ஏன்னா அவங்க மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதுக்கு அந்த மணி மேனேஜ்மெண்ட் அங்க முக்கியமா தேவைப்படும். இப்போ நார்மல் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க ரெகுலரா கேபிட்டல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இதுல போடக்கூடாது. ஒரு 25% ஆஃப் கேபிட்டலை என்ன பண்ணும், கோல்டுல ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிட்டு, ஐ மீன் கோல்டு மீன்ஸ் என்ன, கோல்டு மாதிரி. ஓகேங்களா? நல்ல ஸ்டாக்ஸும் இருக்கும், கோல்டும் இருக்கும், அதில் பண்ணிக்கிட்டு, ஏன்னா நம்ம அப்புறம் நம்ம அட்வைஸ் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம அதெல்லாம் அட்வைஸ் கொடுக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒர்க் ஃப்ளோவை ஃபிக்ஸ் பண்ணணும். நம்மளோட நியூ ஒர்க் ஃப்ளோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட மணி மேனேஜ்மெண்ட்டை உள்ள இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எடுத்தோடனே என்ன பண்ணக்கூடாது, நம்ம இப்போ கரண்டா போற அந்த ஃபாஸ்ட்ல அங்க போகக்கூடாது. ஏன்னா
எவ்வளவு பேர் உள்ள இறங்கி இந்த ட்ரேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் வரும்போது என்ன வேணா உங்களுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் கேப் முதல்ல கிரியேட் ஆகும். மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இந்த பார்ட்டிசிபென்ட் செட்டில் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகுது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக ஃபார்ம் ஆகாது. புரியுதுங்களா? அப்போ என்ன போட்டாலும் நமக்கு என்ன ஒரு கிளாரிட்டியே மார்க்கெட்ல கிடைக்காது ஒரு சர்டன் பீரியடுக்கு. இது வந்து டெக்னிக்கலா நான் சொல்றேன், சரிங்களா? ஸோ அதேனால இவங்க மொத்தமா எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா, இல்ல ஒரு பாயிண்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வருவாங்கன்றது அந்த கிளாரிட்டி நமக்கு கிடையாது. ஸோ ஆஸ் எ ட்ரேடரா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. வேற யாரும் நமக்கு வந்து கேபிட்டலை பத்திரமா யூஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், கேபிட்டலை பத்திரமா வச்சுக்கணும். கிளியருங்களா? ஸோ இதை பத்தி நம்ம ரெகுலரா வரப்போற செஷன்ஸ்ல ஒரு பாயிண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டெஃபினட்டா வி ஹேவ் எனஃப் டைம். ஜூலை ஆகஸ்ட்லாம் டைம் இருக்கு. செப்டம்பர் அக்டோபர் தான் அவங்க வரப்போறாங்க. பட் நீங்க கேபிட்டலை பத்திரமா வச்சுக்கோங்க. அதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு மார்க்கெட்ல இப்போ ஏபிள் சொன்ன மாதிரி நான் கரெக்டாக அனலைஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுத்தேன், ஆனால் ஆப்போசிட் ரியாக்ட் ஆயிட்டு அந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து சேலஞ்சஸ் வந்து இருக்கும் மார்க்கெட்ல. ஓகேங்களா? ஓகே, இப்போ செஷனுக்கு வருவோம். இதெல்லாம் வந்து ஒரு ஜெனரல் டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம செஷனுக்கு வருவோம். கமாடிட்டியும் இப்படிதான் இருக்குமா சார், இல்லாட்டி அது வேற 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 இல்ல, டிபார்ட்மெண்ட்? அது எம்சிஎக்ஸ். அது எம்சிஎக்ஸ். ஆமா, கமாடிட்டி வந்து எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? இது என்எஸ்சி பிஎஸ்சி மட்டும் தான். ஆமா, இது சிபியோட இது. ஓகே. என்எஸ்சி பிஎஸ்சியும் அதுவும் சிபியோட கண்ட்ரோல் தான் இருக்கு. பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட். கமாடிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ இதோட மெயின் ப்ராப்ளமே இதுதான். அவங்களுக்கு வந்து என்ன டேட்டா கிடைச்சிச்சுன்னா, இப்போ நான் சொன்ன அதே டேட்டா தான். எல்லாருமே லூஸ் ஆகிட்டே இருக்காங்க. என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இது மாதிரி போயிட்டு இருந்தா அப்புறம் எப்படி என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் வருது. இப்போ இதனால பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் ஆகும். எஃப்ஐஐயோட கான்ட்ரிபியூஷன், டிஏயோட கான்ட்ரிபியூஷன் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ரெகுலரைஸ் ஆகி மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி இருக்கும். மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி வரணும். ஏன்னா இல்லைன்னா என்ன ஆகும்னா, இப்போ சடனாக இவ்வளோ தூரம் மார்க்கெட் டெவலப் ஆகி வந்தது, உங்களுக்கு திரும்ப ஒரு டவுன்ஃபால் வரதுக்கும் சான்ஸ் ஆயிடும்ல. இதெல்லாம் ஒரு ஸ்டெபிலிட்டி பண்ணும்போது தான் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்ல ஃபர்தரா ரெகுலரா ட்ரேட் பண்றவங்க ஸ்டே பண்ணுவாங்க. இப்போ ஓப்பனா சொல்ல, நான்லாம் இன்ட்ராடேலாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் இன்ட்ராடேலாம் ஸ்டாப் பண்ணி ஆயிடுச்சு. ஒன்லி பொசிஷன் ட்ரேட்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா சுத்தமா பிடிக்கல என்ன பண்றது. இதுதான் விஷயமே. மார்க்கெட் ப்ராப்பராகவே ஒரு செட்டில்டாகவே இல்லை, ஒரு கிளாரிட்டி இல்லை. டெக்னிக்கலான திங்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜிக்ஸாக்காக இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆஸ் எ ட்ரேடராக நம்ம இதெல்லாம் என்ன பண்ணோம்னா எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கணும். இதெல்லாம் இஸ் பார்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நாளைக்கு ஃபியூச்சரில் இதே மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வரும்போது நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வரதை நம்ம ஈஸியாக என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நிஃப்டி என்ன பண்ணாங்க, 50 குவான்டிட்டிலேருந்து 25 குவான்டிட்டி ஆனோடனே எல்லாரும் ஹாப்பியாக தானே ஆனோம். அப்புறம் 25 குவான்டிட்டிலேருந்து 15 குவான்டிட்டி ஆக்குனாங்க. கரெக்டுங்களா? இதெல்லாம் நமக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் எக்ஸ்பைரி, வாரத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி தான் வரும்னு சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், வாரத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி தான் இருக்கணும். ஒரு எக்ஸ்சேஞ்சில இருந்து மல்டிபிள் எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு வாரத்துக்கு எதோ நிஃப்டியை நீங்க வந்து எக்ஸ்பைரியா வைங்க, இல்ல பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரியா வைங்க, இல்ல ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரியா வைங்க, இல்ல மிட் கேப் எக்ஸ்பைரியா வைங்க. ஏதாவது ஒண்ணுதான் எக்ஸ்பைரி வைக்கணும். நாலுத்தையுமே ஒரே வாரத்துல 4 எக்ஸ்பைரிலாம் வைக்கக்கூடாது. அதுவும் சொல்லியிருக்காங்க. ஈச் எக்ஸ்சேஞ்ச் ஈச் எக்ஸ்பைரி பர் வீக், அந்த மாதிரி அந்த கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன கம்ப்ளீட்டா கிரியேட் பண்ண எல்லா ஃப்ளோவுமே சேஞ்ச் ஆகும். எல்லா ஃப்ளோவுமே சேஞ்ச் ஆகும். யார் ஃபண்டமெண்டலா ஆப்ஷன்ஸை படிச்சாங்களோ, யார் ஃபண்டமெண்டலா சார்ட்டை படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிளாரிட்டியா இருக்கும். இப்போ ஒரு சிலர்லாம் இப்படிதான் சொல்லி கொடுப்பாங்கல்ல, ஒரு சில ட்ரைனர்ஸ்லாம் சொல்லி கொடுப்பாங்க, டியூஸ்டே அன்னைக்கு நீங்க என்ன பண்ணிடணும்னா இந்த 2 ஏடிஎம்ஐ செல் பண்ணிடணும். அந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுத்திருப்பாங்க தெரியுங்களா? அதுக்கப்புறம் வந்து வெனஸ்டே மார்னிங் உங்களுக்கு எந்த பக்கம் மார்க்கெட் டேர்ன் ஆகுதோ அதுல இருந்து 20% இருக்கக்கூடிய பிரீமியமை பை பண்ணணும், செல் பண்ணணும். இந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுத்திருப்பாங்க ஒரு சில ட்ரைனர்ஸ்லாம். அதெல்லாம் இப்போ என்ன ஆகும்னா கிளாரிட்டியா இருக்காது, அதெல்லாம் சேஞ்ச் ஆகும். பட் ஃபண்டமெண்டலா ஆப்ஷன்ஸை படிச்சவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, என்ன ஹரிக்குல அந்த பிரச்சனையும் இருக்காது. அவர்ல ஃபண்டமெண்டலா படிச்சுட்டாரு. ஃபண்டமெண்டலா ஆப்ஷன்ஸ்னா என்ன, அதுல எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்றது அந்த கிளாரிட்டியோட பே ஆஃப் சார்ட்டோட அதை அலைன் பண்ணி
ப்ராப்பரா அது ஒரு ப்ரொஃபைலா இப்ப எப்படி இங்க நம்மளுடைய மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒரு ப்ரொஃபைலா இருக்கு. அந்த மாதிரி அங்க ஒரு ப்ரொஃபைலா அதை கன்வெர்ட் பண்ணி தெரிஞ்சு போனவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஒன்லி அந்த மணி மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் ப்ராப்ளமா இருக்கும். இந்த கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். அந்த அந்த லாட் சைஸ் கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி எந்த சேஞ்சஸுமே அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்ல நிறைய சேலஞ்சஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் திரும்ப ஒரு ரீகோர்ஸ் படிப்பாங்களா என்ன தெரியல, என்னென்ன பண்ண போறாங்கன்னு. லாட் ஆஃப் $1 billion கொஸ்டின்ஸ் இன் தி மார்க்கெட். ஓகே, ஸோ இன்னைக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணலாமா? மார்க்கெட் ப்ரொஃபைல்ல எந்த பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லுங்க.